சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அன்புச்செல்வன், இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? பொதுக்குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள், விவாதங்கள் நடைபெற இருக்கின்றன? 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அக்கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் தொடங்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவினுடைய பொதுக்குழு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் தற்போது வர தொடங்கியிருக்கிறார்கள். அதே போன்ற அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அவரது இல்லத்திலிருந்து சற்று நேரத்திற்கு முன்பாகவே புறப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்புக்குரிய பொதுக்குழு செயற்குழு கூட்டமாக மாறியிருக்கிறது என்று சொல்லலாம். காரணம், 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்குகிறது. அதற்கு முன்பாக பல்வேறு முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரம், அதாவது கூட்டணி தொடர்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு விதமாக பார்க்கும்போது, மூத்த தலைவர்களில் ஒருவராக முன்பு இருந்த செங்கோட்டையன் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் கட்சியை இன்னும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயமும் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு நிலையில் அது தொடர்பான மிக முக்கியமான அறிவுறுத்தல்களையும் எடப்பாடி பழனிசாமி வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கு பின்பாக இன்னும் பிற கூட்டணி கட்சிகள் யாரும் வராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பாஜக மட்டும்தான் கூட்டணியா, அதிமுக தலைமையிலான கூட்டணியா என பல கேள்விகளும் இன்னும் முற்றுப்பெறாமலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கூட்டணி தொடர்பான மிக முக்கியமான கலந்தாலோசனையாக இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அறிவுறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிக முக்கியமாக அணிகள் இணைவது தொடர்பான வலியுறுத்தலின் அடிப்படையில் தான் செங்கோட்டையன் வெளியே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததை பார்த்தோம். அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் அணிகள் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற முன்னெடுப்பை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். பாஜக தலைமைகளிடம் கூட தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக அடுத்த கட்டமாக அந்த அணிகள் இணைவு தொடர்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு இருக்கிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருந்தது. இதற்கு முன்பாக வரைக்கும் எவ்விதமான பிடியும் கொடுக்காமல் இருந்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போது ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அதாவது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்களிடம் ஓ பன்னீர்செல்வத்தை இணைப்பது தொடர்பாக பேசிக் கொண்டிருப்பதாக கூட தகவல் வெளியாக இருக்கிறது. ஆக இந்த அணிகள் இணைப்பது தொடர்பாக மற்றும் அவர்களை இணைப்பது, கட்சியில் மீண்டும் இணைத்துக் கொள்வது தொடர்பான ஒரு ஆலோசனை என்பது செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் இருக்குமா, மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாகவே 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு அதிமுகவை பலப்படுத்துவது, இணைந்த இருக்கக்கூடிய அணிகள் ஒருங்கிணைப்பு, பாஜக உள்ளிட்ட கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்ததற்கான மிக முக்கியமான முடிவுகள் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் என ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் என்பது சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக தொடங்க இருக்கிறது. நிச்சயமாக அன்புச்செல்வன், என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.